கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாரும் பூஜை ரூம்ல நிற்கிறாங்க. அப்போ தான் அபிராமி அம்மா கார்த்திகை தீபாவையும் பார்த்துட்டு உங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஜோடியாக பார்க்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா. முத தடவை கல்யாணம் நடக்கும்போது என்னால் பார்க்க முடியாமல் போச்சு. நான் இருந்து இப்போவும் உங்கள் கல்யாணத்தை பார்க்க முடியாமல் போச்சு. உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நல்லது நடக்கணும்னு நினச்சா ஏன் தான் இவ்வளவு தடைகள் வருதுன்னு தெரியலைங்கிறாங்க அபிராமி. ஆமாம்மா, ரம்யா நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இவ கூடவே இருந்து இவ கல்யாணத்தை எப்படியெல்லாம் தடுத்து நிறுத்தி ரம்யா எப்படிப்பட்டவங்கிறத நானும் மீனாட்சியும் இவகிட்ட எப்போ பிடிச்சி எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு தான் இருந்தோங்கிறாங்க மைத்திலி. நாங்கள்லாம் சொல்கிறத இவ பெருசாக காது கொடுத்து கேட்காமையே இருந்துட்டா. நாங்கள் சொல்கிறத நீ கொஞ்சமாச்சும் கேட்டிருந்தா இவ்வளோ பெரிய நிலைமை நம்மளுக்கு வந்திருக்காதல்லங்கிறாங்க மைத்திலி. நடந்து போனதை பேசி எந்த பிரயோஜனம் இல்லை, நடக்க போகிறத பற்றி பேசலாங்கிறாங்க அருணாச்சலம். ஆமாங்க, நின்று போன கல்யாணத்தை திரும்பவும் எடுத்து நடத்தலான்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க அபிராமி. அதுக்கு என்ன மீனாட்சி, கோயிலையோ வீட்லையோ சிறப்பாக நடத்திடலாம், ஆனால் போன தடவை மாதிரி ஆடம்பரமாக வேண்டாம், ஏதோ சிம்பிளாக பண்ணிடலாங்கிறாங்க. என்னது கல்யாணம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் அமைதியாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க தீபா. கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி. கல்யாணத்தை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நான் பார்த்து ரெடி பண்ணிடுறேங்கிறாங்க ஆனந்த். ஏன் நாளைக்கே நல்ல முகூர்த்தம் இருக்குது, நாளைக்கே செஞ்சிடலாமுங்கிறாங்க மீனாட்சி. நாளைக்கே வாங்குறாங்க தீபா. ஏன் நாளைக்கு செஞ்சா என்னவா, நாளைக்குங்கிறது ரொம்ப தள்ளி இருக்கா, அப்போ இன்னைக்கே வச்சுக்கலாமான்னு தமாசா கேட்குறாங்க மீனாட்சி. சரி, நாளைக்குங்கிறது கூட ரொம்ப நல்லா இருக்கு, வேணா இன்னைக்கே இப்பவே வச்சுக்கலாமாங்கிறாங்க மைத்திலி. ஐயோ என்னது, இன்னைக்கே கல்யாணத்தை வச்சு உடனே இவங்களை விட்டா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க போல இருக்குன்னு நினைக்கிறாங்க தீபா. ஆமா, நான் ஒரு சொல்லட்டுமாங்கிறாங்க. சொல்லுப்பாங்கிறாங்க. நாங்க ஏற்கனவே கல்யாணமாகி ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம், நீங்களே இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து குணமாகி வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சரியாகட்டுமே, அப்புறம் பேசிக்கலாம் அதை பத்திங்கிறாங்க கார்த்தி. ஆமாமா, கார்த்தி சொல்றதும் கரெக்ட் தான், நீங்களும் இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து குணமாகி வந்திருக்கீங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறமா நம்ம கார்த்தியோட கல்யாணத்தை பற்றி மறுபடியும் பேசிக்கலாம்ங்கிறாங்க அருண். கார்த்தி தீபா ரெண்டு பேர்த்தோட கல்யாணத்தை நடத்தி பார்த்தாவே எனக்கு பூர்ணமாக சரியாயிடும். ரெண்டு பேர்த்தோட கல்யாணமும் நடக்கலைன்னா தான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறேன். ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணத்தையும் நடத்தி பார்த்துட்டு சந்தோஷத்துலேயே நான் குணமாயிடுவேங்கிறாங்க அபிராமி. தீபா கழுத்தில் தாலி கட்டணும், தாலி கட்டுற சந்தோஷத்தை பார்த்தேன் என் உடம்புல இருக்கிற வியாதி எல்லாம் சரியாயிடும்பா, நான் ரொம்ப சந்தோஷமா அதுலேயே நான் குணமாயிடுவேன், எனக்கு அதுதான் ரொம்ப ஆசை சந்தோஷங்கிறாங்க அபிராமி. அபிராமி இதுக்கு மேலே கார்த்தி பேச விடாமல், அம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க வாங்க, இதை நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, வாங்க போகலாம் ரெஸ்ட் எடுக்கலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க ரூமுக்கு. அதுக்கப்புறம் கார்த்தி வர்றாங்க. கார்த்தி வந்ததுக்கப்புறமா கீதா தீட்டுறாங்க. என்னங்க நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, உங்கள் அம்மாலாம் என்னமோ கல்யாணம் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க, நீங்களும் சரி சரின்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க, நினச்சிட்டு இருக்கிறீங்க உங்கள் மனசில். உங்கள் அம்மா என்னடானா நாளைக்கே ஐயரை வர சொல்லுங்க, நாள் பார்த்து கல்யாண தேதியை குறிக்கணும், கல்யாணம் வைக்கணும்னு சொல்கிறாங்க, தாலி கழுத்தில் ஏறணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்னடானா அவங்க பேசுறதுக்கெல்லாம் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க என்னை பற்றி உங்கள் மனசில். ஏதோ ஆபத்துக்கு உதவி செய்ய வந்தா உங்கள் ஒய்ஃபாவே என்ன மாற்றிடுவீங்க போல இருக்குன்னு சத்தமாக பேசுகிறாங்க கீதா. நீங்கள் சத்தம் போட்டு பேசாதீங்க, வெளியில் இருக்கிறவங்களுக்கு கேட்குங்கிறாங்க கார்த்தி. இலையில இருக்கிறவங்களுக்கு கேட்டா பிரச்சனை தான், எப்பவுமே நான் அம்மா பேச்ச மீறினது இல்லை, இப்பவும் அதே மாதிரி தான் அம்மா பேச்சு கட்டுப்பட்டு தான் நான் இருக்கேன், அவங்களுக்கு எந்த உண்மையும் தெரிஞ்சிட வேண்டாம், தெரிஞ்சா திரும்பவும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், அதனால தான் அவங்கள ரூம்ல கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தேன். ஆமாமா, உங்க அம்மாவுக்கு பயந்துக்கிட்டே நீங்களும் கல்யாணத்துக்கு ஆமா ஜாமீன் சரி சரின்னு சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க, அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க பாருங்க, பூ பழம் இதெல்லாம், அடே அப்பா செம ஜோதியா வச்சிருப்பாங்க, அம்மா சொல்றதுக்கெல்லாம் நீங்க ஆமா ஜாமி போடுவீங்க, உங்களுக்கும் உங்க அம்மா தானே முக்கியங்கிறாங்க. ஆமாங்க, எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம், அவங்க சொல்ற மாதிரி கல்யாணம் எல்லாம் நடக்காது, நீங்க அதை பத்தி கவலையப்பட வேண்டாம், இதுக்கெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி. அவங்க என்னடானா ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்டா எக்ஸ்பிரஸ் மாதிரி போயிட்டு இருக்கீங்க, நீங்க என்னடானா பேசஞ்சர் மாதிரி ஸ்லோவா போயிட்டு இருக்கீங்க பாருங்க. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதுக்காக நானும் ஒரு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன், உங்களுக்கு ஒய்ஃபா நடிக்க வந்திருக்கேன், ஆனா ஒய்ஃபாக வரல, நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணதுக்காக நான் ரிட்டர்ன் ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலேயே என்கிட்ட ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைச்சீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன், என்கிட்ட இருக்கிற உண்மையை எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்ல வேண்டியதா இருக்கும், நான் சொல்லிடுவேன், அப்புறம் உங்க குடும்பமே கொலாப்ஸ் ஆயிடும், நீங்க யாருக்காக இவ்வளவு தூரம் இவ்வளவெல்லாம் ஹெல்ப் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்தீங்களோ அப்ப திரும்பவும் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சா அவங்க மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துடும், பார்த்து நடந்துக்கோங்கிறாங்க தீபா. ஐஸ்வர்யா கதவுக்கு பக்கத்தில் ஒண்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஐயோ நடந்த உண்மைகள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காளே, அப்போ கார்த்திகிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாளா, அப்படி ஒரு வேளை கார்த்திகை எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தா சும்மா இருக்க மாட்டாரு, ஏன் இப்படி அமைதியா இருக்காரு, எல்லா உண்மையும் அவருக்கு தெரிஞ்சிருந்தா உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாரு, இப்போ அமைதியா இருக்க என்ன காரணம், ஒரே குழப்பமா இருக்கேன்னு நிற்கிறாங்க ஐஸ்வர்யா. நீங்க ஏதோ டென்ஷன்ல பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஒரு குழப்பம் வராது, உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, நான் இருக்க வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்குவேங்கிறாங்க கார்த்தி. இதுதான் எனக்கு வேணும், இப்போ நான் உங்களை நம்புறேன், சொன்ன சொல்ல காப்பாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு கீதா அங்கிருந்து போறாங்க. கீதா கதவை படார்னு திறந்துட்டு வராங்க. ஐஸ்வர்யா ஒட்டு கேட்டு கொஞ்சம் பின்னாடி நோக்கி போறாங்க. ஏ ஐஸ்வர்யா, உனக்கு கொஞ்சம் கூட டீசெண்டே கிடையாதா, அடுத்தவங்க பேசுறதை இப்படி ஒட்டு கேட்டுட்டு நிக்கிறேன், உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா. ஐஸ்வர்யா அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா பலார்னு கீட்டா ஒரு அறை வச்சிடறாங்க. கண்ணை வீங்கி போயிரும் போல இருக்கு, கண்ணத்தை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஐஸ்வர்யா. இந்த மாதிரி ஒட்டு கேட்கிற வேலையை இன்னைக்கோட இதோட இப்பவே விட்டுரு, இந்த மாதிரி மறுபடியும் நீ ஒட்டு கேட்ட இந்த கண்ணமும் பழுத்துடும் ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு போறாங்க தீபா. அப்படினால அடி அப்படியே இடி மாதிரி கண்ணத்துல இறக்கிட்டு போயிட்டாங்க கீதா. தீபாவோட அப்பாவும் அம்மாவும்
அம்மாவும் வராங்க. அடடே வாங்க சம்மந்தின்னு கூப்பிடுறாங்க. அருணாச்சலம் வந்து உட்காருங்கங்கிறாங்க. உட்காருறாங்க தர்மலிங்கம். உங்க அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க பாருங்கன்னு அபிராமி சத்தம் போட்டு சொல்றாங்க. தீபா நல்லபடியா வீட்டுக்கு வரணும்னு நாங்களும் கோயிலா வேண்டுதலுக்காக போயிட்டோம். உங்களை ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்க முடியலைங்கிறாங்க தர்மலிங்கம். அதனால என்ன சம்மந்தி விடுங்க. தீபாவுக்காகத்தானே நீங்க கோயிலுக்கு போயினீங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நல்லா வந்துட்டேன்ல அப்படிங்கிறாங்க. நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வந்து சேர்த்துனால கவலைப்படாதீங்கிறாங்க அபிராமி. ஆமா சம்மந்தி, என்னமோ வீட்டுக்கே ஒரு கன்சிஸ்டி பட்ட மாதிரி உங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு, தீபாவும் காணாமல் போயிட்டா. எப்படியோ எல்லாம் சரியா போயிடுச்சு. இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க ஜானகி. இப்போ தான் நான் நல்லாகி குணமாகி வீட்டுக்கு வந்துட்டுனால அதை விடுங்க, நல்லா இருக்கேன். கீதா பார்க்குறாங்க. அச்சச்சா இவங்க எதுக்கு வீட்டுக்கு வந்தாங்க? அபிராமி ஆண்டிக்கிட்ட ஏதாவது உளறிக்கிட்டு போகிறாங்களா? சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு நிற்கிறாங்க. சம்மந்திமா தீபா கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? கடத்திக்கிட்டு போன பக்கம் என்னெல்லாம் நடந்ததுன்னு கேட்டிங்களான்னு கேட்குறாங்க ஜானகி. நான் எதுவுமே பேசலைங்கிறாங்க அபிராமி. மருமக வந்துட்டால என் பையன் பார்த்துக்குவான், எனக்கு அது போதுங்கிறாங்க அபிராமி. சம்மந்தி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணுங்கிறாங்க. என்ன சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அபிராமி. இல்லை என் பொண்ணு அப்படி இப்படி இருந்தால் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்கிறாங்க. அவளுக்கு மைண்ட் கொஞ்சம் சரியில்லை, அதனால தான் நான் சொன்னேங்கிறாங்க. அடக்கடவுளே, இந்த லேடி நம்மளை பற்றி பேச தெரியாமல் பேசி நம்மளை மென்டல்னே சொல்லி எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டதே. இப்போ என்ன செய்யறதுன்னு நினைக்கிறாங்க கீதா. என்ன சம்மந்தி சொல்கிறீங்க? தீபாவுக்கு மனம் நல்லா சரியில்லையா? எனக்கு என்னமோ பார்த்தா அப்படி தெரியலையே, நல்லா இருக்கிற மாதிரி தானே இருக்குங்கிறாங்க அபிராமி. ஏன் இப்படி வளர்ற? சம்மந்தி அம்மா தப்பாக நினைப்பாங்கல்ல, அவங்க கிட்ட நீ சரியாக சொல்கிறது இல்லையான்னு தர்மலிங்கம் சொல்லிட்டு, சம்மந்தி அம்மா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவ சொல்ல தெரியாமல் சொல்லிட்டா. தீபாவை ரம்யாவும் ரியாவும் கடத்திட்டு போனாங்கல்ல, அப்படி கடத்திட்டு போனதுனால அவ கொஞ்சம் ட்ரெஸ்ஸாக இருக்கா. அந்த பயத்தில் அவகிட்ட கொஞ்சம் மாற்றம் தெரியல, அதனால தான் இவ தப்பா மனநல சரியில்லைன்னு சொல்லிட்டா. நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. எங்க இன்னைக்கு கார்த்தால மாப்பிள்ளை என்ன சொன்னாங்க? அவங்க கடத்திட்டு போன அதிர்ச்சியில் இவ ஏதோ தப்பாக பேசிட்டு இருக்கா, கொஞ்சம் மனநல சரியில்லாம தான் இருக்கான்னு தானே மாப்பிள்ளை சொன்னாரு. அதே நீங்கள் சொல்கிற மாதிரி தீபாவை பார்த்தா அப்படியெல்லாம் தெரியலையே, நார்மலாக இருக்கிற மாதிரி தானே தெரியுதுங்கிறாங்க மைத்திலி. எப்படி இருந்தாலும் தீபா எங்கள் வீட்டு மருமக, நாங்கள் எந்த குறை இருந்தாலும் அதுக்காக நாங்கள் அனுசரித்து போவோமே தவிர அவளை ஒதுக்கி வைக்க மாட்டோம். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க அருணாச்சலம். சம்மந்தி தீபாவுக்கு இருக்கிறது சின்ன பிரச்சனை தான், அதை சீக்கிரமாக க்யூர் பண்ணிடலான்னு மாப்பிள்ளை சொல்லிட்டாரு. நீங்கள் அதை பற்றியெல்லாம் சொல்லவே வேண்டாம், பேச வேண்டாம், கவலைப்பட வேண்டாங்கிறாங்க தர்மலிங்கம். ஆமாங்க, அப்படியே சரியாகலினாலும் குற்றாலத்துக்கு குறுக்கிட்டு போய் அருவியில் குளிக்க வச்சு அப்படியே திருச்செந்தூர் போயிட்டு வந்துடலாம். திருச்செந்தூர் முருகனை வேண்டிட்டு வந்தால் சரியாயிடுங்கிறாங்க. எதுக்கு நல்லா இருக்கிற பொண்ணை ஊராக கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறீங்க? என்ன மைதேடி கேட்க, அதுவும் சரிதானே, அவன் நம்புறதே முருகனை தான், அந்த முருகன் நிச்சயமாக தீபாவை கைவிட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஜானகி. சோ கடவுளை, இவங்க எல்லாருமே மாறி மாறி பேசி நம்மளை நிஜமாலுமே பைத்தியம் பிடிக்க வச்சிருவாங்க போல இருக்கே. இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க கீதா. ஆமாம் சம்மந்தி, நிச்சயமாக தீபா கண்டிப்பாக மாறிடுவா அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கூடிய சீக்கிரம் அதை சரி பண்ணிக்கலாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் ஜானகி ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அத்தே நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கீதா பின்னாடியே வராங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க ரெண்டு பேரும். அவங்க ஏதாவது உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்களா? நீங்களா எதுக்காக அவங்கள டார்ச்சர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பதில் சொல்லிட்டு வரீங்க? தீபா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஜானகி. எது ஒன்றும் இல்லை, முதல்ல நீங்கள் யார், உங்களை யார் இங்கே வர சொன்னா? என்னடி தீபா, பெத்த அப்பா அம்மாவையே இப்படி பேசுறியே, ஏன் உனக்கு கொஞ்சம் கூட எங்களை பற்றி ஞாபகமே இல்லையா, எங்கள் மேலே அக்கறையே இல்லையான்னு கேட்குறாங்க ஜானகி. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே நான் மூளை வளர்ச்சி இல்லைன்னு, அதனால எனக்கு எப்படி ஞாபகம் வரும்? எனக்கு ஞாபகம் வரும், வராமலும் போகலாம். நீங்க யார் இதை பற்றி பேசுறதுங்கிறாங்க. என்னம்மா இப்படியெல்லாம் பேசுற? பெத்த அப்பாவை எடுத்தறிஞ்சு பேசுறவில்லையே தீபா. என்னதான் மூளை பாதிக்கப்பட்டிருந்தாலும் பேசக்கூடிய தீபா அப்படி கிடையாதுங்கிறாங்க. நீ இப்படி எல்லாம் பேசுறது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க. என்னம்மா எங்க ரெண்டு பேர்த்தையும் பற்றி வெளியில போன்னு சொல்றேன், அப்போ உனக்கு எங்க மேல பாசமே இல்லாம போச்சாங்கிறாங்க. ஆமா, பாசமே இல்லை. கீழே விழுந்ததுல மண்டையில பட்டுன்னு பட்டுருச்சு, உச்சி நரம்பெல்லாம் படான்னு பிரிஞ்சு போச்சு. மேலையெல்லாம் எனக்கு பாசம் இல்லதான், இங்கிருந்து போய் தொலைங்க முதல்ல. ஜானகி இவ இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறமா நம்ம இங்கிருந்து பிரயோஜனமே இல்லை, வா போலான்னு சொல்லி தர்மலிங்கம் ஜானகியை கூட்டிட்டு போறாங்க. அப்பாடா, எப்படியோ ரெண்டு பேரும் தொலைஞ்சாங்களான்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கமா ஐஸ்வர்யா உடனே ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. என்னடி ஐசு, நீ தான் தீபாவை மலையிலேருந்து தள்ளி கொண்டுட்டியே, அப்புறம் எதுக்கு நீ தீபாவை கண்டு பயப்படுறேன்னு கேட்குறாங்க ராஜேஸ்வரி. அவளேதாம்மா திரும்பவும் வந்துட்டாங்கிறாங்க. என்னடி சொல்ற? நீ தான் மலையிலேருந்து கொண்டுட்டு சொன்னீங்க, அப்போ ஒருவேளை ஆவியக்கு இது வந்திருப்பாளா? ஏய் நல்லா பாரடிங்கிறாங்க. ஆமா, நீ என்ன லூசா? மனுஷனுக்கும் ஆவிக்கும் வித்தியாசம் தெரியாதா? நிஜமாலுமே அந்த தீபா உயிரோட வந்துட்டான்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா அருண் வந்துடுறாங்க. நீ தானே மலையிலேருந்து தள்ளி விட்டதா சொன்னேன், இனிமே அவ உயிரோட வரதுக்கு சான்ஸே இல்லைன்னு வேற சொன்னீங்க, மலையிலேருந்து தள்ளி விட்டது நீ தானுங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஆமாம்மா, நான் தான் சொன்னேன், நான் தான் அவளை தள்ளி விட்டு கொன்னேன். ஆனா இப்ப நேரடியாக வந்து நிற்கிறாளே, அவளை பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் மரண அவஸ்தையா இருக்கு தெரியுமா எனக்கு. இப்போ அவளை பார்த்ததும் எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க. இப்போ பயந்து என்னடியே பண்றது? நீ மலையிலேருந்து அவளை தள்ளி விட்டு கொன்னதுமே அவ செத்துட்டாளா உயிரோட இருக்கலாம்னு நீ நல்லா பார்த்துருக்கணும், இப்போ பயந்து என்ன பண்ண போறேன்னு கேட்குறாங்க ராஜேஸ்வரி. அம்மா நான் தானே மலையிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டேன், அவ தானே அலறி அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்தாளே. ஏண்டி அப்படின்னா நீ தள்ளி விட்ட விஷயத்தை தீபா இன்னுமா கார்த்திகிட்ட சொல்லாம இருந்திருப்பா, சொல்லியிருப்பாடிங்கிறாங்க. ஆமாம்மா, ஆனா சொன்ன மாதிரி தெரியல, அப்படி ஒரு வேலை சொல்லியிருந்தா நிச்சயமா கார்த்தி சும்மா இருந்திருக்க மாட்டான், எல்லாத்துக்கும் என்ன வெளிச்சம் போட்டு காட்டி என் புருஷன்கிட்ட சொல்லி கொடுத்து என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திருப்பாங்கன்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. அப்போ நீ கார்த்திகிட்ட அவ சொல்றதுக்கு முன்னாடி நீ சீக்கிரமா அவ கதையை முடிச்சிடுறீ அப்படிங்கிறாங்க ராஜேஸ்வரி. ஆமாம்மா, சீக்கிரமா அவ கதையை முடிச்சுதான் ஆகணும். இல்ல ஆமாம்மா, சீக்கிரமா அவளை க்ளோஸ் பண்ணிட்டு அவ கதையை முடிச்சுட்டு
நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுறேன், ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா திரும்பி பார்க்குறாங்க. அங்கே அருண் உட்காந்துருக்காங்க. ஐயோ, என்னது சைலண்ட்டாக வந்து உட்காந்துருக்காரு, நான் பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாரா? அச்சோ, பேசுனதெல்லாம் கேட்டிருந்தா நான் தொலைஞ்சேன். அவ்வளவுதான், ஏதாவது ஒன்று பண்ணி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம ஏதாவது தப்பிக்கிற வழியை பார்க்கலான்னு என்னை மன்னிச்சிடுங்கங்கிறாங்க ஐஸ்வர்யா. தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்கிறாங்க. என்னடியாச்சு, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. மன்னிச்சிடுங்க, தீபா மேலே இருந்த கோவத்தில் அவளை மலையிலேருந்து தள்ளி விட்டு கொள்ளலான்னு நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சுறாங்க ஐஸ்வர்யா. நீ என்னடி சொல்றேன்னு கேட்குறாங்க அருண். பயந்து நடுங்கி அப்படியே அலறிக்கிட்டு நிற்கிறாங்க ஐஸ்வர்யா. நீ சொல்றது ஒன்றுமே புரியல, எதுக்கிட்டு இப்படி வளர்றேன்னு கேட்குறாங்க. அப்பாடா, ஏதோ நான் பேசுனதெல்லாம் இவர் கேட்கல போல இருக்கு, என் லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன், தப்புச்சேன்டா சாமி. இப்போ என்னடி சொன்ன, சொல்லு, திரும்ப சொல்லுங்கிறாங்க. இல்லைங்க, தீபா திரும்பி வந்ததில் ரொம்ப சந்தோஷம், அதான் சொல்லிட்டு இருந்தேங்கிறாங்க. அவ வந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமாங்கிறாங்க. சரி, அதுக்கு எதுக்கு இப்படி பயப்படுற மாதிரி பேசுறேன்னு கேட்குறாங்க. அவ திரும்பி வந்ததுனால தானே எனக்கு பயமா இருக்கு, நான் தானே அவளை மலையிலேருந்து பிடிச்சு தள்ளி விட்டேன், திரும்பவும் தப்பிச்சு வந்துட்டாலே, அவ கதையை முடிச்சா தான் நான் இனிமே சந்தோஷமா இருக்க முடியும். அவ கதையை முடிச்சுட்டு தான் வேற வேலை மறுவேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா. கீதா தூங்கவே இல்லை. காற்று வந்து என்ன இன்னும் தூக்கம் வரலையான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, எனக்கு தூக்கம் வரல, புது இடமா போச்சுல, அதனால தூக்கம் வரல. ஆமா, தீபா நைட் ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்களான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அவங்க எப்பவுமே சேரீல தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. நான் எங்க எப்படி இருந்தவ தெரியுமா, உங்க ஒய்ஃபுக்காக வந்து நிறைய அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்றது எனக்கு புரியுது, என் ஒய்ஃப் கிடைச்சிட்டாங்கன்னா நீங்க இங்க இருந்து போயிடலாம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க கார்த்தி. சரிங்கிறாங்க கீதா. எங்க உங்க வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க, யார் எப்படிப்பட்டவங்கன்னு நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லைன்னா நான் யாருங்கிறத தெரிஞ்சா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும், அப்புறம் நான் யாருங்கிறத சொல்ல வேண்டியதா. ஆமா, யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுதான் எங்க அப்பாவும் அம்மாவும் சொல்லி காட்டுறாங்க. எங்களுக்கு தான் எனக்கு தெரியும், உங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க. அம்மா பேர் அபிராமி, அப்பா பேர் அடுத்தது ஆனந்த். மீனாட்சி இவங்களோட போட்டோவை கட்டி அவங்க பேர் சொல்றாங்க. மீனாட்சி அண்ணி என் ஒய்ஃப் தீபா மேல ரொம்ப பாசமா அக்கறையா இருப்பாங்க, என் ஒய்ஃப் இவங்களை கண்டு அக்கான்னு ரொம்ப பாசமா இருப்பாங்க. இவங்க சின்ன அருண், நாங்க 2 பேரும் பிசினஸ்ல பார்ட்னரா இருக்கோம். இவங்க ஒய்ஃப் தான் ஐஸ்வர்யா. எங்க சின்ன அண்ணிக்கிட்ட எப்பவுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, தள்ளி நின்னே பேசி பழகுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுங்கிறாங்க. சார், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா உங்க அன்னிக்கும் தீபாவுக்கும் ஏதோ பகை இருக்கும் போல இருக்குங்கிறாங்க. எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. என்ன பார்க்கும்போதெல்லாம் அவங்களோட ஆக்டிவேட் சரியில்லைங்கிறாங்க. என்ன பகைன்னு நானும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கத்தான் போறேங்கிறாங்க கீதா. அடுத்தது இவங்க தான் தீபாவோட அண்ணி மைத்திலிங்கிறாங்க. இவங்களும் தீபாவுக்கு நல்லவங்களா தான் இருப்பாங்க. அடுத்தது தான் தீபாவோட அப்பா அம்மாவை நீங்க காலையில நேர்லயே பாத்துட்டீங்கிறாங்க. சார், இந்த வீட்டுல இவ்வளவுதானா, இன்னும் வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்குறாங்க கீதா. சார், எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு, நான் தூங்குறேங்கிறாங்க. சரி, நீங்க பெட்ல படுத்துக்கோங்க, நான் சோபால படுத்துக்கிறேங்கிறாங்க. ஏன் நீங்களும் பெட்லயே படுத்துக்கலாமேங்கிறாங்க. இல்ல பரவாயில்ல, நான் சோபாலேயே படுத்துக்கிறேன். என்ன சார், என் கூடவே பெட்ல படுக்கலாமே, உங்க பேர்ல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையான்னு கேட்குறாங்க கீதா. இல்லைங்க, நான் சோபாலேயே படுத்துக்கிறேங்கிறாங்க. உங்கள் ஃபீலிங்ஸ் என்னங்கிறது எனக்கும் புரியுது, கூடிய சீக்கிரம் உங்கள் தீபா கிடைக்கிறதுக்கு நானும் வேண்டிக்கிறேன், நான் தூங்க போகிறேன்னு சொல்லி கீதா போய் படுக்கிறாங்க. கார்த்தியும் சோபாவில் படுத்துக்கிறாங்க. பாதி நேரத்தில் எழுந்திரிச்சு கீதா மாடியிலேருந்து கீழே வராங்க. கீழே வந்து பார்க்கும்போது ஐஸ்வர்யா போனை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. ஐஸ்வர்யா கீதாவை பார்க்க, கீதா ஐஸ்வர்யாவை பார்க்குறாங்க. இவன் என்ன வெச்ச கண்ணு வாங்காமல் நம்மளையே பார்த்துட்டு இருக்காளே, ஒருவேளை நம்மளை பழி வாங்குறதுக்கு தானா, கோமா வேற பார்க்குறாளே, நம்மளை பழி வாங்காமல் விடமாட்டா போல இருக்கே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையேன்னு ஐஸ்வர்யா பதறி போய் உட்காந்துருக்காங்க. கீதாவும் அவங்கனால முடிஞ்ச வரைக்கும் ஐஸ்வர்யாவை பார்த்து முறைன்னு முறைச்சிக்கிட்டே மறைக்கிற முறைப்புல ஐஸ்வர்யா கொஞ்சம் பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிட்டு தீபாங்கிறாங்க. அவளை தன் வாயால கெடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யா நடந்த உண்மைகள் அத்தனையும் கீதா முன்னாடி கொட்டிடுறாங்க. கீதாவும் நல்லா ஐஸ்வர்யாவை கொக்கி போட்டு பிடிச்சி உண்மையெல்லாம் கறந்தறிகிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.